கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you. பிரியமான இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 346வது முறையாக யூடியூபின் வழியாக செய்திருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தியை தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு சகோதர சிநேகம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியினுடைய தலைப்பு சகோதர சிநேகத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தைகளை குறித்து பேசுவதை முழுமையாய் நீங்கள் பாருங்கள். முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த அநேக கிறிஸ்தவர்களுக்கு, போதகர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு செய்திகளை அனுப்பும்படியாக உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா நான் வேண்டிக் கொள்கிறேன். செய்தி ரொம்ப மிகவும் முக்கியம். ஒரு மனுஷனை செய்திதான் மறுரூபப்படுத்தும். ஆகவே செய்தி நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. செய்தியினுடைய தலைப்பு சகோதர சிநேகம். இந்த லவோதிக்கேயா சபையின் காலத்திலே சகோதர சிநேகம் மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை காலம் எது என்று சொன்னால் லவோதிக்கேயா சபையின் காலத்திலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த லவோதிக்கேயா சபையின் காலத்திலே ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே தேவன் தோற்றம் அளித்திருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியை குறித்து நான் உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். அவர் பெயர் தான் வில்லியம் மரியன் பிரெனாம் என்று உங்களிடத்தில் பல முறை சொல்லியிருக்கிறேன். அது மிகவும் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது இது. ஆகவே நீங்கள் தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நெட்டிலே போடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவைகளை பார்க்கலாம். சில நண்பர்கள், சில சகோதரர்கள் அவரை ஏற்றுக்கொள்வது கிடையாது. சில சகோதரர்கள் அவரை தவறாய் பேசுகிறார்கள். அது தேவன் அதை அறிவார். ஆனால் உண்மையாகவே அவர் ஊழியத்திலே தேவன் பரிபூர்ணமாக ஊழியத்திலே அவரை பயன்படுத்தினார் என்று சரித்திரங்கள் சொல்லுகிறது. பல ஆதாரங்கள் தேவன் அவர் மூலியமாக செய்திருக்கிறார். சரி, ஓகே, அது போகட்டும். நான் சொல்ல வேண்டியதே உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இன்றைய காலத்திலே பெந்தகோஸ்து பாஸ்டர்கள் தான் அவரை அறிமுகப்படுத்த வேண்டும். ஆனால் அவர் அறிமுகப்படுத்துவது கிடையாது. எப்படி யோவான் ஸ்நானன் அந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினாரோ அப்படியாக நானும் இந்த நாட்களிலே வில்லியம் மரியன் பிரெனாம் சொல்லக்கூடிய அந்த சகோதரரை நான் உங்களிடத்திலே அறிமுகப்படுத்துகிறேன். அவ்வளவுதான். சரி, ஓகே. சகோதர சிநேகம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மிகவும் முக்கியம். அந்த சகோதர சிநேகம் ஒரு மனுஷங்கிட்ட இல்லைனாக்கா என்ன ஆகிறது என்பதை குறித்து நீங்கள் பாருங்கள். சரி, நாம் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தை 10ஆம் வசனத்தை பாருங்கள் தயவு செய்து. தேவனுடைய வெளியேறப்பெற்ற பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க பாஸ்டரே, ஏன் பாஸ்டர் அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு புது கிறிஸ்தவன், புது மனுஷன், ஒரு தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளை. நான் பொதுவா கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை குறித்து பேசுகிறேன். என்னுடைய பாஸ்டர், உங்களுடைய பாஸ்டர், உங்க பாஸ்டர் அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு தேவனை விசுவாசிக்கக்கூடிய ஒரு மனவாட்டி, உண்மையான மனவாட்டி. தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன், சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன், இக்காலத்தின் தீர்க்கதரிசி யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன். ஆகவே தயவு செய்து தவறாய் பேசாதீர்கள். உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பம் என்றால் சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பம் இல்லையா, கடைசி நாட்களில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இப்பெல்லாம் தெரியாது. கடைசி நாட்களில் நிச்சயமா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். உங்களெல்லாம் பரலோகம் கொண்டு போனோம், நீங்க பரலோகத்தின் பிள்ளையா மாறணும் தான் என்னுடைய ஆசை. சரி, ஓகே. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். சகோதர சிநேகத்தினாலே ஒருவரில் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இந்த வசனம் இருக்குதே ரோமர் 12:10, இதுல பாதி பேர் கரெக்டா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம், பாதி பேர் சரியாவே இல்லை. முக்கியமா வசனம் சொல்லுது பாருங்க, சகோதர சிநேகத்தினாலே ஒருவரில் ஒருவர் பட்சமா இருங்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் சகோதர சிநேகம் அவனுக்கு மிகவும் முக்கியமா இருக்கிறது. சகோதர சிநேகம் இல்லை என்று சொன்னால் அவன்கிட்ட என்ன இல்லை என்பதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன் வேதத்தின் வழியா. சகோதர சிநேகம் அவனிடத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த சகோதர சிநேகத்திலே என்ன கலப்படம் இருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களிடம் காண்பிக்கிறேன். கனம் பண்ணுகிறதிலே நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஊழியக்காரர்களே,
கனம் செய்வதிலே தயவு செய்து முந்திக் கொள்ளுங்கள். அநேகரை நான் பார்க்கிறேன், தெரிந்தவர்கள் வந்தா மட்டும் அவங்களை அப்படியே கிட்ட வரும்போது ரொம்ப கையெல்லாம் குலுக்குவாங்க, ரொம்ப அன்பா பேசுவாங்க. தெரியாதவங்க யாரும் வராங்கன்னு தெரியாதவங்கள யாரும் வராதுன்னு சும்மா சிஸ்டர் அவ்வளவுதான். அவங்க கிட்ட அந்த எப்படி சொல்றது, உங்களுடைய சிநேகத்தை முழுமையா காண்பிக்கிறது இல்லை. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அவங்ககிட்ட போங்க 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 சர்ச்சுக்குள்ள போங்க போங்க அப்படின்னு காமிக்கிறது. அதே தெரிஞ்சவங்க தான் அவங்க கையை குலுக்குறது, அவங்களை தட்டுறது அப்படி பண்றாங்க நிறைய பேர். ஆனா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி இருக்க நீங்க பாருங்க தயவு செஞ்சு. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சிநேகம் ஒருவரில் ஒருவர் பட்சமாய் நெருக்கமாய் நீங்கள் இருக்க பாருங்கள். கனம் பண்ணுகிறதிலும் முந்திக் கொள்ளுங்கள். சரி, முக்கியமானது 1 பேதுரு 1:22 நீங்கள் பாருங்கள். நீங்கள் நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி 1 பேதுருவிலே 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் யாவரும் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், மணவாட்டி பிள்ளைகள் என்று சொன்னால், மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. அப்ப என்ன அர்த்தம்? இன்றைய காலத்திலே மணவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைங்க கிட்டையும், ஒரு சாதாரண கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைங்க கிட்டையும் மாயமால ஒரு சகோதர சிநேகம் அவங்கிட்ட இருக்கக்கூடாது. ஆனா இந்நாட்களிலே அநேகர்கிட்ட மாயமால சகோதர சிநேகம் தான் இன்றைக்கு காணப்படுகிறது. நல்லா கவனிங்க. மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இங்க பாருங்க, வசனத்தை கவனிக்கணும். 4 பாயிண்ட் இருக்குது. நம்பர் 1 ஒரு பாயிண்ட், நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. நம்பர் 1. அப்போ மாயமானமா ஒரு சகோதர சிநேகம் ஒரு ஊழியக்காரர்கிட்டயோ ஒரு கிறிஸ்தவங்கிட்டயோ மாயமாலமான ஒரு சகோதர சிநேகம் இருக்கக்கூடாது. நம்பர் 2, ஆவியிலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்பர் 2. 3வது பாருங்க, உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால். இது யாருக்கு? உங்களுடைய ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறபடியினாலே. யாருடைய ஆத்துமா சுத்தமா இருக்குதோ அவங்ககிட்ட தான் உண்மையான சகோதர சிநேகமும் காணப்பட முடியும். அவருடைய ஆத்துமா சுத்தமா இல்லைன்னு சொன்னாக்கா அவங்ககிட்ட நிஜமான உண்மையான ஒரு சகோதர சிநேகம் அவங்ககிட்ட பார்க்க முடியாது. அப்ப மாயமால சகோதர சிநேகத்தை தான் அவங்ககிட்ட பார்க்க முடியும். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியினால். அப்ப யாருடைய ஆத்துமா சுத்தமா இருக்குதோ சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரர்கிட்ட ஊக்கமாய் அன்பு கூறுகிறான் என்று சொன்னால், ஊக்கமான அன்பு அவங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னாக்கா அவனுடைய இருதயம் சுத்தமா இருக்குதுன்னு அர்த்தம். 2வது, அவங்கிட்ட மாயமான ஒரு சகோதர சிநேகம் அவங்கிட்ட பார்க்க முடியாது. அன்பான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, உண்மையான சகோதர சிநேகம், மாயமற்ற சகோதர சிநேகம் தான் இன்றைக்கு காணப்பட வேண்டும். மணவாட்டி பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்களாம் மணவாட்டி. ஆனா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னாக்கா மாயமால ஒரு சகோதர சிநேகம் தான் இருக்குது. பிராக்டிக்கலா நான் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்றேங்க. நானு நடைமுறை வாழ்க்கையில இருப்பதை குறித்து தான் உங்களிடத்துல பிரசங்கம் செய்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவித்து தான் உங்களிடத்துல பிரசங்கம் செய்கிறேன். உண்மையான சுத்தமான ஒரு நல்ல இருதயத்தோடும் ஊக்க அன்போடும் இன்றைக்கு அப்படி கிடையாது. மணவாட்டியும் சொல்லுவாங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் எல்லாமே. ஆனா இன்னைக்கு பாருங்க, தேவன் ஒரு தீர்க்கதரிசி, வில்லியம் மரியம் பெண்ணாம் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி, அவர் மூலமா பேசியிருக்கிற செய்திகளை உங்களிடத்துல காண்பிக்க போகிறேன்.
எவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலம் அழகாய் பேசியிருக்கிறார் என்பதை குறித்து நான் உங்ககிட்ட காண்பிக்க போறேன். ஆகவே இந்நாட்களிலே மாயமற்ற ஒரு சகோதர சிநேகம் மிகவும் முக்கியம். பிரியமானவர்களே, அன்பான தேவனுடைய விலையேறப்பெற்ற மனவாட்டிகளே, கிறிஸ்துவ நண்பர்களே, உங்களுடைய சகோதர சிநேகம் உண்மையான சகோதர சிநேகமா இருக்க வேண்டும். உண்மையான சகோதர சிநேகம் இல்லை என்று சொன்னால் என்ன ஆகிறது என்பதை குறித்து நீங்கள் பாருங்கள். சரி, நீங்கள் பாருங்கள் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் நீங்கள் 5-10 வரைக்கும் தயவு செஞ்சு வாசிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-10 வரைக்கும். நான் 7ஆம் வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன். ஆனா நீங்க ஃபுல்லா வாசிங்க, நான் உங்களுக்கு ஃபுல்லா வாசித்து காண்பேன். நான் அந்த 7ஆம் வசனம் நினைக்கிறேன், அது பார்க்கிறேன். தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். சரி, இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 8 பண்புகள் காணப்படுது. நீங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 5-10 வரைக்கும் வாசிக்க பண்ணாக்கா ஒரு கிறிஸ்தவன் இடத்துல 8 பண்புகள் இருக்க வேண்டும். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, விசுவாசம், தைரியம் என்பது வல்லமையை குறிக்கிறது. தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம். அது பாருங்க, 7ஆவதுல வருது சகோதர சிநேகம். இந்த நாட்களில் 7 சபை காலங்கள் இருக்கிறது, 7 தீர்க்கதரிசிகள் இருக்கிறது. 7ஆவதுல லவோதிக்கேயா சபை காலம், 7வது லவோதிக்கேயா சபை காலத்துல அந்த 7வது வருகிறது சகோதர சிநேகம். அந்த சகோதர சிநேகம் ஒரு சகோதரன்கிட்ட, மாயமற்ற சகோதர சிநேகம் அவங்ககிட்ட இருக்குது சொன்னாக்கா, அவன் சுத்த இருதயத்தோடு ஊக்கமான ஒரு அன்போடு அவங்ககிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட அன்பு வருமே. 8வது பாத்தீங்கன்னா அன்பு. பாருங்க, இந்த 8 பண்புகளும் ஒரு கிறிஸ்தவங்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாக்கா, அந்த மனுஷன் தான், அந்த மனுஷி தான் உண்மையான மனவாட்டி. இந்த 8 பண்புகள்ல 2 பண்பு இல்ல ஒரு பண்பு இல்லைன்னா கூட அவன் உண்மையான மனவாட்டியே கிடையாது. ஆனா உண்மையான கிறிஸ்தவனே கிடையாது. ஆனா அவங்க சொல்லிக்கலாம், நான் மனவாட்டின்னு சொல்லிக்கலாம். ஆனாக்கா அவங்க ரியல் மனவாட்டி கிடையாது. அவங்க என்ன மனவாட்டி, அவங்ககிட்ட என்ன இருக்குது என்பதை குறித்து, இந்த வசனங்களை குறித்து நான் சொல்லுவேன் இல்லையா உங்ககிட்ட. நான் தீர்க்கதரிசி ஒரு வில்லியம் மரியன் பிரண்ணாமுடைய புக்கை வாசிக்கிறேன் அப்படி நான் சொல்லியிருக்கிறேன் போன கடந்த செய்தியில கூட. அவருடைய புத்தகத்திலே வாசித்த சில வார்த்தைகளை உங்களிடத்திலே வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னாக்கா இந்த லவோதிக்கேயா சபை காலத்திலே வில்லியம் மரியன் பிரண்ணாம் சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசி யார் என்று நீங்கள் பார்க்க போனால், அருமை வெளியேறப்பட்ட கிறிஸ்தவர்களே, நான்லாம் உங்களெல்லாம் ஏமாத்தலைங்க. உண்மையா நான் சொல்றேன், நீங்களா யாரோ நான் யாரோ. உங்களை ஏன் சர்ச்சுக்கு வாங்க நான் உங்களை கூப்பிடவே இல்லை. புரிதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இன்றைக்கு பெந்தகோஸ்து பாஸ்டர்கள் செய்ய வேண்டியதை இந்த சாதாரண ஒரு ஏழை விசுவாசி, ஏழை மனவாட்டி, தேவனுடைய விசுவாசி, உண்மையும் உத்தமமாய் நேசிக்கிற, தேவனை நேசிக்கிற உண்மையான விசுவாசி, இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசியை நான் உங்களிடத்துல வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன். யோவான் ஸ்நானன் கூட இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி, தேவ ஆட்டுக்குட்டி என்று வெளிப்படுத்தி காண்பித்தாரு. எல்லாருமே அவரை ஏற்றுக்கொள்ளல, குறிப்பிட்ட ஜனங்க தான் அவர் ஏற்றுக்கொண்டாங்க. அது போலதான் நானும் கூட இக்காலத்துக்குரிய வில்லியம் மரியன் பிரண்ணாம் தீர்க்கதரிசியை உங்கள்கிட்ட வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன். ஏற்றுக்கொள்வீர்கள், ஏற்றுக்கொள்ளலாம், அது உங்களோட விருப்பம். புரியுதுங்களா? அதனால மெசேஜ்ல தப்பால மெசேஜ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உண்மையை உங்ககிட்ட நான் உங்களோட பொய் பேசுறேன், உங்களை நான் ஏமாத்துறேன், இல்ல இவரை வெளிப்படுத்த யாருன்னா இவர் இந்த மனுஷன் தான் வில்லியம் மரியன் பிரண்ணாம் தீர்க்கதரிசி. நீங்க நெட்ல இவரை போய் பார்க்கலாம். இவர் தான் லவோதிக்கேயா சபை காலத்துல 7ஆம் தூதன் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இவருடைய செய்தி சொல்லுகிறது, இவர் தன்னை எவ்வளவோ தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்திருக்கிறார். 1200 மெசேஜ் இக்காலத்துல பேசியிருக்கிறார். 1965 அவர் மரித்திருக்கிறார். இவருடைய மெசேஜ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, உண்மையா சொல்றேன், நான் உங்ககிட்ட போய் பேசல. இன்னைக்கு வசிக்கிற இன்றைய காலத்துல இருக்கிற பெந்தகோஸ்து பாஸ்டர்கள் எல்லாம் அவங்களாம் ஒண்ணுமே இல்லை, அவங்களாம் ஊழியர்களே இல்லை. ஆனா பணத்துக்காக இவர் ஊழியர் செய்யல. மேலே இருக்கிற அந்த ஒளிவட்டம், அக்னி ஸ்தம்பம் ரியலாவே அமெரிக்கால காட்சி அளித்து
அங்குள்ள போட்டோல எடுத்து அதை நிரூபித்து இது டூப்ளிகேட் இல்ல, உண்மையான ஒரு அக்னி ஸ்தம்பம் தான், இயற்கைக்கு மேற்பட்டதான் அப்படின்னு சொல்லி நிரூபித்து அமெரிக்காவில் நிரூபித்து கவர்மெண்ட்ல நிரூபித்து அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவில் வெளியிட்டாங்க இந்த படத்தையே. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அமெரிக்கா மோஸ்ட்லி நிறைய பொய் சரித்திரம்லாம் பொய் சொல்லாது. அமெரிக்கா என்ன சொல்றதோ உலகமே கேட்குது இல்லையா, அதுதான் நிஜமாலுமே நடந்தது. ஆகவே இவருடைய புத்தகத்திலே நான் ஒரு சிலதை வாசித்திருக்கிறேன். இப்பொழுது கூட அவர் பேசியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து கர்த்தர் இவர் மூலமாய் பேசியிருக்கிற வார்த்தைகளை இப்போ நான் உங்கள்கிட்ட வாசிச்ச வசனங்களிலிருந்து சில வேத வாக்கியங்களை இவர் பேசின வார்த்தைகளை உங்களிடத்துல வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். தயவு செய்து நீங்கள் கூர்ந்து கவனிங்கள். நீங்கள் தேவனுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால், தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரிய சகோதரனே, நீங்கள் தேவனுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் அகந்தையுள்ள ஆவி உங்களை பிடிக்க அனுமதிக்க வேண்டாம். அல்லேலூயா. அகந்தையுள்ள ஆவி, அகந்தைனா திமிருன்னு சொல்லலாம், இருமாப்புன்னு சொல்லலாம், தலை கணம் சொல்லலாம், கர்வம் கூட சொல்லலாம். அப்போ இந்த அகந்தை இவ்வளவோ ஒரு மனுஷனுக்குள்ள பிடிக்காம இருக்க பாருங்கன்னு சொல்லிட்டு இவருடைய செய்தி புத்தகத்துல இவர் உரைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவானவர் இவர் மூலமாக பேசியிருக்கிற வார்த்தைகளை தான் உங்களிடத்துல பேசுகிறேன். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். எந்த குரோதமும் உள்ளே வர அனுமதிக்காதீர்கள். யார் என்ன செய்த போதிலும் அவர்கள் தவறு செய்தால் அவர்களிடம் விரோதம் பாராட்ட வேண்டாம். அவர்கள் தவறு செய்தால், உங்களுடைய சகோதரன் ஒருத்தன் தவறு செய்தால் அவனிடத்துல விரோதம் பாராட்ட வேண்டாம். எந்த ஒரு பாஸ்டரும் உங்களுக்கு விரோதமாய் பேசினால், எந்த ஒரு பாஸ்டரும் பாஸ்டருக்கு விரோதமாய் பாஸ்டர் விரோதமாய் பேசினால் அவர்களுக்கு விரோதம் பாராட்ட வேண்டாம் என்று அவர் கூறுகிறார். பாருங்கள், நீங்கள் இனிமையாயும் தயவாயும் இருங்கள். நீங்கள் பாவத்தில் இருந்த போது தேவன் உங்களில் அன்பு கூர்ந்தார் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். இவர் சொல்றாரு, கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இவர் மூலமா பேசுறாரு. நம்மெல்லாம் பாவத்துல இருந்த பொழுது, பாவத்துல உலாவி கொண்டிருந்த பொழுது, பாவத்துல ஜீவித்திருந்த பொழுது தேவனானவர் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை நினைவு கூர்ந்தார் என்பதை நினைவு கூறுங்கள் என்று இவருடைய செய்தியிலே பேசியிருக்கிறார் அவர். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்குமானால், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் மற்றவர் தவறு செய்த போதிலும் அவரை நீங்கள் நேசிப்பீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய உண்மையான மனவாட்டி என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகள் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், இதுதான் உண்மையான சகோதர சிநேகம். தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், அவ என்னதான் நம்மளை தப்பா பேசினாலும் கூட, தவறு செய்தாலும் கூட அவரை நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறார். இன்றைக்கு அப்படி இருக்கிறோமா? அப்படி நேசிக்கிறோமா? ஒரு சகோதரர் நமக்கு விரோதமாய் பேசிவிட்டால் அவரை நாம் நேசிக்கிறோமா? நேசிப்பது கிடையாது. அவரிடத்துல பேசுவது கிடையாது. தொலைபேசியிலே அவரிடத்தில் தொடர்பு கொள்வது கிடையாது. பாஸ்டருக்கு விரோதமா இன்னொரு பாஸ்டர் பேசிட்டா அந்த பாஸ்டர் டர்ன்னு கிழிச்சிருது, ஏறக்கட்ட வச்சிருது. அந்த பாஸ்டருக்கு விரோதமாய் பாஸ்டர் பேசினாக்கா அவங்ககிட்ட சுத்தமாவே பேசுறது கிடையாது, காலங்காலமா பேசுறது கிடையாது, நேசிப்பது கிடையாது. அல்லேலூயா. ஆனா இவர் சொல்றாரு, நேசிங்க, அவங்ககிட்ட அன்பு கூறுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் இப்படி எப்படி செய்ய முடியும்? இதெல்லாம் எப்படி நேசிக்க முடியும்? தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் என்று சொன்னால், அப்போ நீங்க நேசிக்கல, உங்களை தப்பா பேசும்போது, உங்க ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரர் தப்பா பேசும்போது அவனை நீங்க மன்னிக்கல, அவனை நீங்க நேசிக்கலன்னு சொன்னாக்கா தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இல்லை என்பது அர்த்தம். ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவனை தப்பா பேசும் பொழுது அவனை நீங்க நேசிக்காம இருப்பீர்கள் சொன்னால் உங்களுக்குள் தேவனுடைய ஆவி இல்லை என்பது அர்த்தம். வில்லியம் மரியம் பிரணாம் தீர்க்கதரிசி இவர் உரைத்திருக்கிற வார்த்தை புத்தகத்திலிருந்து நான் வாசித்து உங்களிடத்தில் காண்பிக்கின்றேன். அல்லேலூயா. என் சொந்த கருத்தை பேசல. தேவனுடைய விலையேறப்பட்ட கிறிஸ்துவ நண்பர்களே, உங்ககிட்ட பணம் கொடு, பொருள் கொடுன்னு சொல்லல, சத்தியத்தை உரைக்கிறேன். உண்மையான தேவனுடைய வார்த்தையை உரைக்கிறேன். உண்மையான தேவனுடைய மனுஷனை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றேன். அல்லேலூயா. சரி, பாருங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. தேவனிடத்தில் தாழ்மையாயிருங்கள். தேவன் அதை ஆசீர்வதிப்பார்.
அவர் என்ன செய்வார் என்று கூறுவது கடினம். அல்லேலூயா. முக்கியமானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப அழகாய் பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கிறார். கேளுங்க. வழக்கமாக ஒரு சபையின் எண்ணிக்கை அதிகரித்து அது பெரிதாகி கொண்டு வர ஆரம்பித்தால், அந்த சபை பெரிதாகி கொண்டு வர ஆரம்பித்தால், அதாவது 10 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க, 30 பேர் இருப்பாங்க, நாளடையில 100 பேர் ஆவாங்க, அப்புறம் நாளடையில 200 பேர் ஆவாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் 300 பேர் ஆவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் 600 பேர், இல்ல 1000 பேர், இல்ல 2000 பேர், இல்ல 10,000 பேர், இல்ல 5,000 பேர், இல்ல 1,00,000 பேர் அப்படி பெருகுவாங்க. அப்படி அந்த சபை பெரிதாகி கொண்டு வர ஆரம்பித்தால், அப்படி ஏதாவது ஒன்று நடந்தால், அப்படி சப்போஸ் அந்த சபை பெருசா மாறிச்சுனாக்கா, அப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் அவர்கள் உண்மையானதை விட்டு அகன்று சென்று விடுகின்றனர். அல்லேலூயா. பாருங்க, அப்ப என்னத்தை சென்று விடுகிறார்கள்? எது என்ன உண்மையானதை விட்டு சென்று விடுகிறார்கள்? அந்த சகோதர சிநேகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7வது இருக்குது சகோதர சிநேகம். ஏன்னா அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு 7வது வந்துருவாங்க. அந்த சகோதர சிநேகம் வந்த பிறகு, முழு சகோதர சிநேகம் வந்துச்சுன்னா தலைக்கல் இறங்கிடும், அன்பு இறங்கிடும். ஒரு மனுஷன் கிட்ட, மனவாட்டி கிட்ட, ஒரு கிறிஸ்துவன் கிட்ட. அவன் தான் கிறிஸ்துவன் தான் மனவாட்டி. விசுவாசிக்கும் மனவாட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. விசுவாசி இன்னும் விசுவாசினே இருக்கும் எல்லாத்தையும். ஆனா மனவாட்டி அப்படி இல்லை. விசுவாசத்தை கடந்து அது மனவாட்டி என்பது கிறிஸ்துவனுடைய மனைவி அந்த ஸ்தானத்துல வந்துரும். கிறிஸ்துவனுடைய மனைவி ஸ்தானத்துல வந்துருச்சுன்னா அது விசுவாசி கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அதுக்குள்ள 8 விதமான பண்புகள் அடங்கி இருக்குது ஆல்ரெடி அதுகிட்ட. அதனால போய் விசுவாசிலாம் சொல்லக்கூடாது. அது கிறிஸ்துவனுடைய மனைவி. சரி, ஓகே. இதை குறித்து ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஒரு நாள் பேசலாம். சரி, பாருங்க. அந்த சபையானது நாளுக்கு நாள் பெருகி பெருசா வளர்ந்த பிற்பாடு அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டாங்க, அவர்கள் உண்மையானதை விட்டு அகன்று சென்று விடுகின்றனர். இதுதாங்க அநேக சபையில நடக்குது. இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணாங்கன்னா, சபையில ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும் பாக்குறாங்களுடைய அந்த ஆத்துமாக்கள் உண்மையான ஒரு சகோதர சிநேகத்திலே வளர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் போதகர்கிட்டயும் இல்ல, அங்குள்ள மூப்பர்கிட்டயும் இல்ல, அங்குள்ள விசுவாசிங்க கிட்டே இல்ல. நான் சொல்லல, தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாம் சொல்றாரு. ஏன் இல்லைன்னு கேட்டாக்கா, அந்த சபை வளர்ந்த பிற்பாடு அவர்கள் உண்மையானதை விட்டு அகன்று விடுகின்றனர். அப்போ சகோதர சிநேகமே இல்லை. அப்ப அவங்களுக்குள்ள சகோதர சிநேகமே இல்லை என்று சொன்னால் என்ன நடக்குது என்பதை குறித்து உங்கள்கிட்ட காண்பிக்கிறேன். ஏன்னா இவர் பேசுறது தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன். என் சொந்த கருத்துலாம் சொல்ல. அவங்ககிட்ட உண்மையான சகோதர சிநேகம் இல்லைன்னு சொன்னாக்கா, அந்த சபையில சகோதர சிநேகமே இல்லைன்னு சொன்னாக்கா, உண்மையானதை விட்டு அகன்று போகிறான்னு சொன்னாக்கா அவங்க கிட்ட என்ன இல்லை. சரி, ஓகே, நீங்க பாருங்க. ஆகவே இன்றைய காலத்திலே சபை பெருகிற உடனே அங்க சகோதர சிநேகமே இல்லாம அங்க மாயமால விசுவாசிகள் தான் அதிகமா இருக்கிறார்கள். அங்க உடனே பாவம், அந்த சபையிலே பாவம் பெருகிறது. அது மனவாட்டி சபையா கூட இருக்கலாம், இல்ல ஒரு பெந்தகோஸ்து, உண்மையான ஒரு பெந்தகோஸ்து கிறிஸ்துவ சபையா கூட இருக்கலாம். அந்த சபையிலே பாவம் தான் பெருகி இருக்குமே ஒழிய அங்க உண்மையானதை விட்டு, சகோதர சிநேகத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு மாயமான ஒரு அன்புல, மாயமான ஒரு சகோதர சிநேகத்தை தான் அந்த சபையே, அந்த 1000 பேர் இருப்பாங்கன்னு சொன்னா 1000 பேர் அப்படிதான் இருக்கும். சபையில தான் அப்படி இருப்பாங்க. சபையை விட்டு போயிட்டாங்கன்னா இச்சையின் கண்கள் அப்படியே உருண்டோடி ஓடும். அல்லேலூயா. அந்த சபையில என்னென்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அங்கெல்லாம் சுருக்கமா சொல்லிடுறேன், விவரிச்சுலாம் சொல்ல நான் ஆசைப்படல. அது மனவாட்டி சபையா இருக்கட்டும், அது ஒரு பெந்தகோஸ்து சபையா இருக்கட்டும், பாவம் அங்கு உலாவி கொண்டு இருக்கிறது அந்த இடத்துல. எனக்கு உண்மையானதை விட்டு விட்டார்கள். அப்ப உண்மையானதை விட்டு விட்டார்கள் சொன்னால் அங்க நிச்சயமா பாவம் இருக்கும். அது மனவாட்டி சொல்லுவாங்க, அந்த சபையிலும் சரி, கிறிஸ்துவ சபையிலும் சரி. அல்லேலூயா. ஆகவே ரொம்ப அழகா சொல்றாரு, வழக்கமாக ஒரு சபையின் எண்ணிக்கை அதிகரித்து அது பெருகி கொண்டு வர ஆரம்பித்தால், அப்படி ஏதாவது நடந்தால் அவர்கள் உண்மையானதை விட்டு அகன்று சென்று விடுகின்றனர். அல்லேலூயா. பாத்தீங்களா? சரி, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வசனத்தை காண்பிக்கிறார். இப்ப தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாம் தீர்க்கதரிசி வசனத்தை காண்பிக்கிறார். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு
தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஆமையா, பாருங்கள், இக்காரியங்கள் யாவையும் கூட்டிக் கொள்ளுங்கள். இந்த தன்னடக்கத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். தன்னடக்கத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கன்றாரு தீர்க்கதரிசி. தன்னடக்கத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். உன்னிடம் யாராவது கடும் கோபமாக பேசும்போது சாந்தமாக எவ்விதத்திலும் பதிலளிக்க வேண்டும் என்பதே தன்னடக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இது இருக்குதா? மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற போதகர்கிட்ட இருக்குதா? மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி கிட்ட இருக்குதா? இல்ல நான் உண்மையான கிறிஸ்துவ பிள்ளை, நான் உண்மையான ஒரு கிறிஸ்துவ சகோதரி சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த தன்னடக்கம் இருக்கிறதா? மன்னிக்கணும். அந்த அந்த சகோதர சிநேகம், உண்மையான சகோதர சிநேகம் இருக்குதா? வரணும்ன்றாரு. ஹல்லேலூயா. அந்த உண்மையான சகோதர சிநேகம் கொண்டு வரணும். சரி, நீங்க பாருங்க, சுத்தமான கலப்பில்லாத விசுவாசத்தை நீ பெற்றிருப்பாயானால். ஹல்லேலூயா. இங்கதான் வைக்கிறார் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரென்னம். இந்த தீர்க்கதரிசி செய்தி சொல்லுது, சுத்தமான கலப்பில்லாத விசுவாசத்தை நீ பெற்றிருப்பாயானால். வசனம் என்ன சொல்லுது? நீங்க வசனத்தை உங்களுக்கு வாசித்து காமிச்சா 1 பேதுரு 1:22 நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. ஹல்லேலூயா. இது வசனம் சொல்லுது. இப்போ இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, தேவனுடைய குமாரன் சொல்றாரு. அவர் வாழ்ந்த காலத்துல இவர் யாருன்னு கேட்டாக்கா, இவர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. நிரூபிப்பங்க. அவருடைய சரித்திர புத்தகத்தை வாசித்து தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. சரி, இவர் சொல்றாரு, இவருடைய செய்தி பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டாக்கா, கிறிஸ்துனா ரியல் பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்றாரு, ஏன்னா சில மரமண்டைங்க தப்பா புரிஞ்சுக்குங்க மனவாட்டிலேயே, அதுக்காக சொல்றேன். கிறிஸ்து சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இவர் மூலியமாக சுத்தமான கலப்பில்லாத விசுவாசத்தை நீ பெற்றிருப்பாயானால். அப்படின்னா அர்த்தம் நல்லா கவனிக்கணும். சுத்தமான கலப்பில்லாத விசுவாசத்தை நீ பெற்று இருப்பாயானால். அப்ப நீ பெற்று இல்ல, பெற்றுக்கொள்ளல அர்த்தம். ஆனா இவரே சந்தேகமா சொல்றாரு, அப்படி நீ பெற்று இருப்பாயானால். அப்ப என்ன அர்த்தம்? சுத்தமான கலப்பில்லாத விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். பெற்று இருப்பாயானால். அதுக்கப்புறம் பாருங்க, சுத்தமான கலப்பில்லாத ஞானத்தையும், சுத்தமான கலப்பில்லாத தன்னடக்கத்தையும், சுத்தமான கலப்பில்லாத பொறுமையையும் அதன் மேல் கூட்டி வழங்கு. இப்பொழுது நீ நேர்கோட்டில் மேல் நோக்கி சீராக செல்லுகிறாய். அதாவது சுத்தமான கலப்பில்லாத சகோதர சிநேகம் இப்ப நான் வாசத்துல இருக்கும் என்று சொன்னால் நீ நேர்கோட்டில் சீராக செல்லுகிறாய். சரி, 5வது தேவபக்தி கூட்டி வழங்கு. தேவபக்தி என்றால் என்ன பொருள்? தேவபக்தி என்பதற்கு தேவனை போல் இருத்தல் என்று பொருள் என்பதை கண்டுபிடித்தேன். தீர்க்கதரிசி சொல்றாரு, வில்லியம் மரியன் பிரென்னம் சொல்றாரு, இப்படியாக நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு மனவாட்டி சொல்றாங்கல்ல, நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு. இவருடைய செய்தியை வாசிக்கிறேன்னு சொல்றாங்க. இவருடைய செய்தியில இருந்து என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கண்டுபிடிக்கிறத உங்கள்கிட்ட நான் பேசுறேன், ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சதை பேசுவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா என்ன கண்டுபிடிக்கிற இவங்க சொல்றாரு, நான் அதுல கண்டுபிடிச்சா நம்மளும் வித்தியாசமா கண்டுபிடிக்கணும் ஒரு செய்தியிலிருந்து. மனவாட்டின்னு சொன்னாக்கா இவர் சொல்றாரு, தேவபக்தி என்பதற்கு தேவனை போல் இருத்தல் என்று பொருள் என்பதை கண்டுபிடித்தேன். ஓ, என்ன விசுவாசம், வல்லமை, ஞானம், தன்னடக்கம், பொறுமை இவைகளை நீ பெற்ற பின்பு தேவனை போல இருத்தலை பெற்றுக்கொள்கிறாய். இத்தனையோ 8 விதமான பண்புகள் உங்கள்கிட்ட வாசித்து காமிச்சு இல்லையா? இந்த 8 விதமான பண்புகள் என்னது? பைபிள் பிரகாரம் விசுவாசம், தைரியம், அதாவது வல்லமை, ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு. இந்த 8 விதமான பண்புகள் ஒருத்தங்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாக்கா, அதாவது ஒரு மனவாட்டி கிட்ட இருக்குதுன்னு சொன்னாக்கா, நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய வெளியேறப்பட்ட போதகர்களே, நான் ஒரு போதகரு, நான் சகோதர சிநேகம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் இல்லை. நீ போதகரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீயும் ஒரு சகோதரன். நான் சகோதர ஒன்று இருக்குது, அது ஆக்சுவலாக மறந்துட்டேன் நான்.
பிரதர்ஸ் அண்ட் சர்ச்னு சொல்லுவாங்க. அந்த பிரதர்ஸ் அண்ட் சர்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே சமம். அந்த பிரதர்ஸ் அண்ட் சர்ச் ஒன்று இருக்குது. அந்த பிரதர்ஸ் அண்ட் சர்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு அப்படிலாம் கிடையாது. நான் பிரசங்கி பண்றேன், நான் பெரிய ஆளு அப்படிலாம் கிடையாது. அந்த சர்ச்சில் எல்லாம் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் பிரசங்கியா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே சரிசமமா இருப்பாங்க பிரதர்ஸ் அண்ட் சர்ச்சில். ஆனா இந்த மனவாட்டி சொல்லுவாங்க நிறைய பேர்லாம். இந்த மனவாட்டி சொல்லி கொண்டிருக்கிற அந்த சபையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த பாஸ்டர் ஒரு மனவாட்டி பாஸ்டர் சொல்லுவாங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னாக்கா நான்லாம் போதகர், என்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும், என்கிட்ட இப்படிதான் பேசணும், நீ தள்ளி இருக்கணும், இப்படி எதிர்பார்க்கிற நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்க. சில பேர் மனவாட்டி சொல்லுவாங்க. ஆனா அது ஜீரோ, அது ஒன்றுக்குமே இல்லை. சகோதர சிநேகம் என்பது எல்லாருமே போதகரா இருந்தாலும் சரி, மனவாட்டியா இருந்தாலும் சரி, எல்லாருமே சரி சமம். விசுவாசியா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, பெந்தகோஸ்து பாஸ்டர் எல்லாருமே சரி சமம். அதுதான் உண்மையான சகோதர சிநேகம். நீ விசுவாசி, நீ மனவாட்டி, நான் பாஸ்டரு, அது கலப்படம் ஆகி போச்சு. உங்களுக்குள்ள ஒரு கலப்படம் இருக்குது. அல்லேலூயா. தேவ பக்தியை கூட்டி வழங்குங்கள். என்ன விசுவாசம், வல்லமை, ஞானம், தன்னடக்கம், பொறுமை இவைகளை நீ பெற்ற பின்பு தேவனை போல இருத்தலை பெற்றுக்கொள்கிறாய். பாத்தீங்களா? இது அத்தனையும் ஒரு மனவாட்டி கிட்டயோ அத்தனையும் ஒரு கிறிஸ்தவங்கிட்டயோ இருக்குதுன்னு சொன்னாக்கா நீ தேவனை போல பெற்றுக்கொள்கிறாய். அல்லேலூயா. இங்க சொல்ற ரொம்ப அற்புதமா, அதை என்னால் செய்ய முடியாது சகோதரர் பிரென்னாமே என்று நீ கூறலாம். சகோதரர் பிரென்னாமே, அது என்னால செய்ய முடியாதுப்பா, எப்படிப்பா முடியும், எட்டையும் என்கிட்ட எப்படிப்பா கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவர் சொல்றாரு, என்கிட்ட நீங்க அது மாதிரி சொல்லலாம். ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, என்று நீ கூறலாம். அதை நீ செய்ய முடியும். இன்னும் ஒரு நிமிடத்தில் சில வேத வாக்கியங்களை நான் படிக்க அனுமதிங்கள். மத்தேயு 5:48 அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் நம்ம கிட்ட. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தேவனை போல் இருக்க வேண்டுமா அல்லது இல்லையா என்று பார்ப்போம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பர்ஃபெக்ட் சற்குணரா இருக்க கடவீர்கள். வசனம் சொல்லிஷ் ஆல்ரெடி நம்ம எல்லாம் சற்குணரா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. பரலோகத்திலே உங்கள் பிதா சற்குணரா இருக்கிறது போல. சரி, பரலோகத்திலே பிதா சற்குணரா இருக்கிறார் சொன்னாரு, வசனம் சொல்லுது இல்லையா? சரி, இந்த பரலோகத்துல சற்குணரா இருக்கிறவர் யார்? நீங்க பரலோகத்துல யாருன்னு உங்களை வெளிப்படுத்தி காமிக்கிறேன். நீங்க யோவான் 3:27 வாசித்து பாருங்க. அங்க பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் அப்ப பரலோகத்திலிருந்து ஒருத்தர் இறங்கி இருக்கிறாரு. அவர் தான் பரலோகத்துல பிதாவா இருந்தாரு. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திலிருந்து வருகிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவனும் இல்லை. அப்ப பரலோகத்துல இந்த மனுஷகுமாரன் தான் பரலோகத்துல இருக்கிறது. அப்போ இந்த மனுஷகுமாரனை போலவே மனவாட்டிகள் இருக்க வேண்டும், ஒரு விசுவாசி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனங்களை தேவனுடைய சத்தியத்தை யார் ஏற்றுக்கொள்வான்னு பார்த்தீங்கன்னாக்கா 22 சொல்லுது ரொம்ப அற்புதமா, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரலோகத்திலிருந்து பேதுருக்கு எப்படி வெளிப்பாடு கிடைச்சதோ அதே போல பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தனுக்கு கொடுப்பார் என்று சொன்னால் அவன் மட்டும்தான் இவர் தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்ள முடியும். இவருடைய சத்தியங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியும், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. அப்ப பரலோகத்திலிருந்து இயேசுவாகிய பிதா ஒருத்தருக்கு கொடுக்கிறார் இந்த சத்தியங்களை. அவர் எனக்கு கொடுத்தபடினாலே இந்த சத்தியங்களை நான் இப்ப உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். என்னவென்று, உண்மையான மாயமற்ற சகோதர சிநேகம் இல்லாமல் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கலப்பில்லாத சகோதர சிநேகம் நமக்குள் இருக்க வேண்டும். கலப்பில்லாத ஞானம் நமக்குள் இருக்க வேண்டும். கலப்பில்லாத இச்சை அடக்கம் நமக்குள் இருக்க வேண்டும். இப்படி 8 பண்புகளும் கலப்பில்லாமல் இருக்க வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? 8 பண்புகளையும் கலப்பு வந்துருச்சு, அப்போ பிரயோஜனம் இல்லை. சரி சரி சகோதரனே அல்லது சகோதர அன்பு கூட்டி வழங்குகள், இது ஒரு அருமையான காரியம். சரி, சகோதர சிநேகத்தை கூட்டுவது, சகோதர சிநேகத்தை நாம் அடைவது என்பது ஒரு சகோதரனின் காரியத்தில் உன்னையே அவனுடைய நிலையில் வைத்து பார்ப்பதாகும். அல்லேலூயா. பாருங்க, சகோதர சிநேகம்னா எப்படி வச்சு பார்க்கறது கேட்டாக்கா, இப்ப நான் தான் ஒரு சகோதரன்,
இப்போ இவர் எக்ஸாம்பிள், இவர் என்னுடைய சகோதரர். என்னுடைய என்னுடைய பிரச்சனை, என்னுடைய பாரம், என்னுடைய எல்லா விதமான ஏதோ ஒரு பிரச்சனை நான் மூழ்கி இருக்கிறேன்னு சொன்னாக்கா, இந்த என்னுடைய சகோதரன் இவரு நான் என்னுடைய என்னுடைய பிரச்சனைகளை அவரு அனுபவிக்கிறார். ரொம்ப அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பிரச்சனைக்குள்ள அவர் வந்துடுறாரு. அதுதான் உண்மையான சகோதரன் சொல்றாரு. ஒரு சகோதரனின் காரியத்தில் உன்னையே அவனுடைய நிலையில், என்னுடைய நிலையில உன்னை வச்சு பார்க்கணும். அதுதான் உண்மையான சகோதரன் ஸ்நேகம்னு வில்லியம் மரியன் பிரணாம் தீர்க்கதரிசி கூறுகிறார். ஒரு சகோதரனின் காரியத்தில் உன்னையே அவனுடைய நிலையில் வைத்து பார்ப்பதாகும். பார்த்தீங்களா? அதுதான் ஒரு உண்மையான சகோதர சிநேகம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இப்போது கவனிங்கள். இந்த பரிபூர்ண மனிதனின் கட்டிடத்திற்கு விசுவாசம் என்பது அஸ்திபாரமாய் உள்ளது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. இப்போ ஒரு சகோதரர்கிட்டயோ ஒரு ஊழியக்காரர்கிட்டயோ மாயமால இல்லாம, கலப்பில்லாம, சுத்தமான சகோதர சிநேகம் அவங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னாக்கா, அந்த ஊழியக்காரர்கிட்டயோ அந்த விசுவாசிகிட்டயோ இருக்குதுன்னு சொன்னாக்கா, ஒரு சகோதரன் உண்மையான ஒரு தேவனுடைய உண்மையான சகோதரனா இருப்பான்னு சொன்னால் அவன் தான் உண்மையான மனவாட்டி. அந்த உண்மையான சகோதரன் சொன்னாக்கா ஒருத்தரை குறிச்சு இன்னொருத்தன் புறம் கூற மாட்டான். அப்படியே இப்ப என்னை பத்தி ஒருத்தன் பயங்கரமா கேவலமா பேசுறான், அவன் என்னுடைய சகோதரன் நினைச்சுக்கீங்களே, அவனுக்காக நான் ஜெபிக்கணும். அவனை சர்ச்சையெல்லாம் கூடாதீங்கப்பா, அந்த பாஸ்டர் சர்ச்சைக்கெல்லாம் பலிபடுத்தல ஏத்தாதீங்கப்பா, அவன் மோசமான சகோதரன்ப்பா, அவனை ஏற கட்டுங்கப்பா, அவனை எதுலையுமே சேர்க்காதீங்கப்பா அப்படி இருக்க. திறமையுள்ள பாஸ்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, திறமையுள்ள போதகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரும் திறமை உள்ளவன் என்று பார்த்து திறமை உள்ளவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க. அல்லேலூயா. அதுதான் உண்மையான சகோதர அன்பு. அவனுக்காக ஜெபிங்க. அதுதான் சகோதர அன்பு. அல்லேலூயா. இங்க பாருங்க, அப்படி தீர்க்கதரிசி சொல்றாரு, இவர் பேசாரு. இப்பொழுது கவனிங்கள். இந்த பரிபூர்ண மனிதனின் கட்டிடத்திற்கு விசுவாசம் என்பது அஸ்திபாரமாய் உள்ளது. சரிங்க, நான் எழுதி வச்சிருக்கிறேன், உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இதை பாருங்க, நான் பார்க்கிற விசுவாசம். ஒரு நிமிஷம், இதையே நீங்க பாருங்க தயவு செஞ்சு. விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம். சகோதர சிநேகம். இப்போ ஒரு போதகர்கிட்ட உண்மையான சகோதர சிநேகம் இல்ல, கலப்புள்ள சகோதர சிநேகம் தான் இருக்குது, கலப்புள்ள ஞானம் தான் இருக்குது, மாயமான சகோதர சிநேகம் தான் இருக்குது. அந்த பாஸ்டர்கிட்டயோ அந்த விசுவாசிகிட்டயோ இருக்குன்னு நினைச்சுக்கீங்க. அந்த போதகர்கிட்ட அந்த மனவாட்டி கிட்ட என்ன அந்த சகோதர சிநேகம், கலப்புள்ள சகோதர சிநேகமா இருக்கும் என்று சொன்னால் அவங்ககிட்ட பேசிக் அஸ்திபாரம், பேஸ்மெண்ட், விசுவாசம் அவங்ககிட்ட சரியில்லை. உங்ககிட்ட விசுவாசம் சரியில்லாமல் இருக்கிறபடினாலதான் உங்ககிட்ட கலப்புள்ள சகோதர சிநேகம் இருக்கிறது. அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க. உங்ககிட்ட உண்மையான பொறுமை இல்ல, கலப்படமான ஒரு பொறுமை, கலப்படமான ஒரு ஞானம், கலப்படமான இச்சை அடக்கம், கலப்படமான தேவபக்தி, கலப்படமான சகோதர சிநேகம் இவ்வளவும் ஒரு பாஸ்டர்கிட்டயோ ஒரு மனவாட்டிக்கிட்டயோ ஒரு விசுவாசிக்கிட்டயோ இருக்குது என்று சொன்னால் பேஸ்மெண்ட் ஆகிய கடக்கல், அதாவது பேஸ்மெண்ட் விசுவாசம் உங்ககிட்ட சரியில்லை என்பதுதான் அர்த்தம். விசுவாசம் உங்ககிட்ட சரியா இருக்கும் என்று சொன்னால், விசுவாசம் உங்ககிட்ட பக்காவா ஸ்ட்ராங்கா இருக்குது என்று சொன்னால், பின்பு ஏழாவது சொல்லக்கூடிய உண்மையான சகோதர சிநேகம், கலப்பில்லாத சகோதர சிநேகம் இன்றைய காலத்திலே ஒரு மனவாட்டிகிட்ட இருக்கும். ஆனா இன்றைய காலத்திலே மனவாட்டி கிறிஸ்தவன் சொல்லிக் கொண்டிருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் கலப்புள்ள சகோதர சிநேகம் தான் இருக்குது. ஒருத்தனை கேட்டா அவன் சொல்றான், நான் எல்லா புக்கையும் வாசிச்சுட்டேன், என்கிட்ட பேசாதீங்க, நான்லாம் யாரு தெரியுமா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா, என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், என் புக்குகளை படிச்சிருக்கிறீங்களா, நான் எங்கெங்க மெடல் வாங்கியிருக்கிறேன், எங்கெங்க கப்பு வாங்கியிருக்கிறேன், எல்லா கப்பு நீ வாங்கியிருக்கலாம், எல்லா மெடலும் வாங்கியிருக்கலாம், எல்லாம் பேர் புகழ் வாங்கியிருக்கலாம். ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்ககிட்ட
கலப்புள்ள சகோதர சிநேகம் இருக்குது. அதனால பேசிக்கே உங்ககிட்ட சரியில்லை, விசுவாசமே உங்ககிட்ட சரியில்லை, உண்மையான விசுவாசம், பரிபூர்ண விசுவாசம் இல்லை. அப்புறம் எப்படிப்பா உங்ககிட்ட அன்பு மேல 8வது மேல தலைக்கல் அன்பு உங்ககிட்ட வந்து இறங்கும்? அல்லேலூயா. இன்றைக்கு மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற அநேக சபைகள் இருக்கிறது. ஆனா அவங்ககிட்ட ரியல் உண்மையான சகோதர சிநேகம் காணப்படுவது கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் அன்பு இல்லை, அல்லது ஒருவருக்கு ஒருவர் உண்மையான பாசம் இல்லை. ஆளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றது, ஆளை பார்த்து இன்வைட் பண்றது. அந்த பாஸ்டர் இன்வைட் பண்ணலாமாங்க ஐயா? ஐயா அந்த பாஸ்டர் இன்வைட் வெள்ளக்காரனை இன்வைட் பண்ணலாமா? வெள்ளக்காரனை இது பார்த்தீங்களா? இந்த ஏழ்மை உண்மையான ஒரு மனுஷங்கிட்ட பரிபூர்ணமா இருக்கும் என்று சொன்னால் அவங்கிட்ட தான் ரியலாவே அந்த அன்பு வந்து இறங்கும். அப்பொழுதுதான் அவன் தேவனை போலவே மாற முடியும் என்று இந்த தீர்க்கதரிசி பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு சகோதரன் என்ன சொல்றாரு, அவர் ஒரு மனவாட்டி. அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா என்னுடைய வீடியோ டைம் கிடைச்சா பாருங்கய்யா, விருப்பம் இருந்தா பாருங்க, டைம் கிடைச்சா பாருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் நான் வீடியோவில் உங்கள் வீடியோவில் நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய பாஸ்டர் மெசேஜ் மட்டும் தான் நான் பார்ப்பேன், வேறு யார் மெசேஜும் நான் பார்க்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்னார். சந்தோஷம், ஓகே. ஆனால் அந்த பாஸ்டர் வெளிநாட்டிலேருந்து ஒரு துறையை கொண்டு வந்து பேச வைக்கிறாரு. அவர் கை தட்டுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு, அலையிலேயே சொல்கிறாரு. ஏயா வெள்ளைக்காரன் என்னையா இருக்குது? இப்போல்லாம் வெள்ளைக்காரத்தில் ஒன்றுமே இல்லையா? சரக்கில் இந்தியாவில் பயங்கரமாகுது. திறமையுள்ள பாஸ்டர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. வெள்ளைக்கார பிரசங்கம் பண்ணால் கை தட்டுவார், வெள்ளைக்கார பிரசங்கம் பண்ணால் கேட்பாரு. ஆனா மற்றவங்க பேசினா கேட்க மாட்டாராம். அது ஒரு மனவாட்டி. அது யாரு கேட்டாக்கா கலப்புள்ள மனவாட்டி, கலப்புள்ள சகோதர ஸ்ரீகம், கலப்புள்ள விசுவாசம், எல்லாம் கலப்பு கடந்தது. அவங்கள உண்மையான மனவாட்டின்னு சொல்லிக்கலாம், மனவாட்டின்னு சொல்லிட்டு. இப்போது கவனிங்கள், இந்த பரிபூர்ண மனிதனின் கட்டிடத்திற்கு விசுவாசம் என்பது அஸ்திபாரமாய் உள்ளது. அஸ்திபாரமே விசுவாசம் சரியில்லை என்று சொன்னால் அப்புறம் எப்படி சகோதர ஸ்நேகம் கிடைக்கும்? அப்போ உங்ககிட்ட இன்னைக்கு மனவாட்டி சொல்லி கொண்டிருக்கிற இந்த உலகத்துல, இந்த இந்தியாவில், இந்த தமிழ்நாட்டில், இந்த சென்னையில மனவாட்டி நீங்க தான் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. ஆனா ரியல் மனவாட்டி இல்ல. பிரசங்கம் பண்ணா மனவாட்டி ஆட முடியுமா? ஆக முடியாது. சகோதர சிநேகம், உண்மையான கலப்பில்லாத சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். இதன் மேல் வல்லமையும் ஞானமும் தன்னடக்கத்தையும் பொறுமையும் தேவ பக்தியும் சகோதர சிநேகம் கூட்டி கட்டப்படுகிறது. அது என்ன செய்கிறது? நல்லா கவனிக்கணும். இவை அன்பு என்னும் தலைக்கல்லுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அந்த அன்பு தேவனா இருக்கிறது. அவரே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வருகிறார். அது சரி, ஆமையா. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் மூலம் அசைவாடி இவைகள் யாவற்றிற்கும் மேலாக ஒன்றோடு ஒன்று இசைவாக இருக்கும்படி இணைத்து கட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்போ யாரு கட்டணும்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனவாட்டிக்குள்ள அவர் இணைத்து கட்டுகிறார், பரிசுத்த ஆவியானவர். அப்போ உங்ககிட்ட சகோதர சிநேகம் இல்லைன்னு சொன்னாக்கா பரிசுத்த ஆவியானவரே உங்க மேல இணைத்து கட்டவில்லை என்று அர்த்தம். ஓகே, பாருங்க, நல்லா கவனிக்கணும். ஒன்றோடு ஒன்று இசைவாக இருக்கும்படி இணைத்து கட்டுகிறார். தலைக்கல்லானது ஒரு பரிபூர்ண சபையின் மேல் வந்து அமரத்தக்கதாக அதை கூட்டி கட்டுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு அற்புதமா பேசுறாரு. கிறிஸ்துவே என்னுடைய தலைக்கலா இருக்கட்டும், என்னில் கிரியை செய்யட்டும். ஓ கர்த்தாவே, வல்லமை, ஞானம், தன்னடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம் என்பவைகள் என்னில் கிரியை செய்யட்டும். உண்மையாய் கிரியை செய்யட்டும். சகோதர சிநேகம் உண்மையாய் கிரியை செய்யட்டும். உண்மையான அன்பு செயல்படட்டும் என்பதே என்னுடைய ஜெபமா இருக்கிறது. மற்றவர்களுக்கு நான் போதிக்கும்படியாக என்னிலிருந்து பாய்ந்து செல்ல அது என்னில் கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா. இதுதாங்க என்கிட்ட என்னன்னு தெரியல, என்னிலிருந்து ஏதோ ஒன்று, இதை பேசு, அதை பேசு, யூடியூப்ல பேசு. இதெல்லாம் யூடியூப்ல பேசு நான் கனவுல கூட நினைச்சே பார்க்கல. இப்படின்னா நான் பிரசங்கம் பண்ணணும் கனவுளோட நினைச்சு என்னில் ஏதோ ஒன்று செயல்படுகிறது. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் நாம் சொன்னது போல, மற்றவரை நான் போதிக்கும்படியாக என்னிலிருந்து பாய்ந்து செல்ல அது என்னில் கிரியை செய்யட்டும். ஏதோ ஒன்று எனக்குள் கிரியை செய்கிறபடினால்தான்
நான் மெசேஜ் எல்லாம் எடுத்து பொதுமக்களுக்கு, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கெல்லாம் பேசணும் என்ற ஒரு ஆர்வம் என்னிலிருந்து ஏதோ ஒன்று கிரியை செய்து கொண்டு வருகிறது. அதனாலதான் நான் யூடியூப்ல பேசணும் எனக்குள்ள ஒரு 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 ஏவுதல் எனக்குள்ள வந்தது. அதுதான் நான் செய்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆகவே தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளைகளே, உண்மையான கலப்பில்லாத சகோதர சிநேகம் ஒரு போதகர்கிட்டயோ ஒரு விசுவாசிக்கிட்டயோ இருக்க வேண்டும் என்று இந்த வெள்ளியா மரியம் பெண்ணாம் தீர்க்கதரிசி உரைத்த வார்த்தைகளை குறித்து உங்களிடத்திலே நான் பேசியிருக்கிறேன். ஆகவே மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற அநேகர் காணப்படுகள் என்று சொன்னால், இதை பார்ப்பேன் என்று சொன்னால், கலப்பில்லாத சுத்தமான மாயமற்ற சகோதர சிநேகத்தோடு வாழ முயற்சி பண்ணுவீர்கள் சொன்னால், அப்பொழுதுதான் உங்களிடத்திலே அன்பு வந்து சேரும். ஹல்லேலூயா. தேவன் உங்களையும் அடியனையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you பிரியமானவர்களே. அநேகருக்கு செய்திகளை அனுப்புங்கள். God bless you.